Happy New Year. Happy New Year, sir. 1 minute. Hello. Happy New Year, sir. Banu, Happy New Year. நீ எங்க இருக்க? I'm on the way. ஓ சரி. நீங்க எங்க இருக்கீங்க? Hello. Hello, sir. Hello. Hello. Sir, can you hear me? Sir. Hello. Sir, I think the signals are very poor. Hello. Hello. பானு, Yes. நமக்கு நியூ இயர் செலிப்ரேஷன் பார்ட்டியை விட முக்கியமான ஒரு கடமை வந்திருக்கு. Banu. Yeah? Turn it to left 45 degrees. Yeah, 45 degrees. Left. Is it okay? That's right. Yeah? அந்த டிஜிட்டல் ரெக்கார்டரை ஆன் Okay, பண்ணு. sir. சீக்கிரம். Oh, what a miracle. Sir, எந்த புக் சார் தேடிட்டு இருக்கோம்? வாலட்சத்திரம் பத்தி ஒரு புக்கு இந்த லைப்ரரியில தான் இருந்துச்சு. கண்டுபிடிச்சிடலாம் சார். ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா? Oh my god. போயிடுச்சு. பானு Yeah, கார்டு ஒரு இருக்கா? நிமிஷம். இதோ இருக்கு. 1 Oh, second. Oh, thank yeah. இந்த செக்ஷன்ல தான். Sir, இந்த புக்க பாருங்க. I got it. Oh. Oh my god. Oh. Oh. சரி, வா வெளியில போ. Come first. என்னால இதை ஜீரணிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகம் தன் ஓட்டத்தை நிறுத்த போகுது. பானு, பிரஸ் மீட்ல எப்படியோ மழைப்பியாச்சு. இந்த வால் நட்சத்திரம் பத்தி ரிசர்ச் பண்ற மத்த நாடுகள்ல இருந்து சயின்டிஸ்ட் நியூஸை வெளில சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. பட் நம்ம எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? முடியும். ஒருத்தர் நினைச்சா முடியும். யார் இது? டாக்டர் எலிசபெத் தாமஸ். யார் வந்து? மாதர் மிஸ்டர் நரேந்திரன் வந்திருக்கார். வெல்கம் நரேன், வெல்கம். தேங்க்யூ. இது யாரு?
என்னோட அசிஸ்டன்ட். Hello, madam. God bless you. Please sit down. நாங்க பேச வந்த விஷயம். Yes, I know. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும். வரப்போற பயங்கரத்தை நீங்க மூடி மறைக்க நினைக்கிறீங்க. ஆனா அதை விட பெரிய பயங்கரம் எங்க பூமியில இப்ப நடந்துகிட்டு இருக்கு. புரியல. எல்லாருக்கும் புரிய வைக்கத்தான் அகோரங்கிற இந்த புத்தகத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அகோரர்னா பஞ்சபூதங்களை பத்தி தெரியும்ல? தெரியும். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு. அதால இது வரைக்கும் என்னென்ன அழிவுகள் நடந்திருக்குன்னு தெரியுமா? போபால் விஷவாயு, காற்று, குஜராத்ல ஏற்பட்ட பூகம்பம், நிலம், அப்போ ஸ்ரீரங்கம் கும்பகோணத்துல நடந்த தீ விபத்து, நெருப்பு, தனுஷ்கோடி கடல்ல மூழ்கிச்சே, இப்போ நடந்த சுனாமி, தண்ணீரால, நீர், நிலம், காற்று, நெருப்பால் எல்லாம் அழிவுகள் வந்துடுச்சு. இனி வரப்போற ஆபத்து வானத்தாலதான். அந்த செய்தியை தானம்மா வால் நட்சத்திரமும் சொல்லுது. ஐ நோ நரேன், நீங்க வானத்தை நினைச்சு பயப்படுறீங்க. பட் இப்போ பூமியில நடந்துட்டு இருக்கிற அகோரங்கிற அபாயத்தை நினைச்சு நான் பயப்படுறேன். புரியல? மனுஷங்களையே மனுஷங்க அறுவடை பண்றாங்க. ஏன்? எதுக்காக? மனுஷங்களோட எண்ணம், செயல் எல்லாமே கெட்டு போச்சு. அதனால இந்த உலகத்துல யாருமே இருக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? இது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அது இந்த ஜனங்க கண்ணுக்கு தெரியாது. எங்கெங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா உயிரிழப்பு நடக்குதோ அதுல எல்லாம் ஒரு அகோரருக்கு பங்கு இருக்கு. சாரிமா, நான் இதை நம்பல. இதெல்லாம் உண்மையா? அதுக்கு தான் நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இருக்கலாம். என் பக்கத்திலேயோ உங்க பக்கத்திலேயோ கூட அது இருக்கலாம். யூ மீன் ஆவி? அம்மா, நான் இங்க வந்து புரியுது. நீங்க வந்தது வேற விஷயத்துக்கு. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், அவ்வளவுதானே? ஏசியன் சயின்டிஸ்ட் எல்லாரும் மலேசியால இருந்து செமினாரை முடிச்சிட்டு சென்னை வர்றாங்க இல்லையா? ஆமாமா, அவங்களை எப்படியாவது சந்திச்சு ஏன் இந்த வால் நட்சத்திரத்தோட அபாயம் மக்களுக்கு தெரியாம இருக்கணும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணி தீவிரமா விளக்கி சொல்லி. உங்க நல்ல எண்ணத்துக்கு நானும் ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூமா. தேங்க்யூ. டேய், ப்ரொஃபசர் நரேந்திரனோட இன்டர்வியூ படிச்சீங்களாடா? அதான் இப்ப பெரிய பரபரப்பான மேட்ரு. டேய், நான் கூட டிவி இன்டர்வியூல பார்த்தேன்டா. இந்த ப்ராக்சிமா செஞ்சுரி வால் நட்சத்திரத்தை பத்தி அவர் ஏதோ சம்திங் மறைக்கிறாருன்னு தோணுது. டேய், இதே நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்துக்கிட்டா அவர் இருக்கிற கொல்லிமலைக்கே போய் அவர் கூடவே ரிசர்ச் பண்ணா. டேய் நடக்கிறத பத்தி பேசுறா. அப்புறம் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட், நம்மளால அலோவ் பண்ணுவாரா? ஏன்டா நடக்காது? கண்டிப்பா நடக்கும். அவர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்றவர். நம்ம ஹெச்ஓடி கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கணும். எப்படா அவர் கொடுப்பாரு? நம்ம எம்ஃபில்காக தானே போறோம், கண்டிப்பா லெட்டர் கொடுப்பாங்க. இப்பவே ஹெச்ஓடி கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்குறோம். நம்ம எல்லாரும் கொல்லிமலைக்கு போறோம். பானு, அப்பா ஞாபகம் வந்துச்சா? அவரை பார்க்கணுமா? யா, நான் வேணும்னா அங்க டிராப் பண்றேன். இல்ல, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க அந்த ரோடு ஓரமா நிறுத்திடுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நான் அங்கேயே டிராப் இல்ல பண்ணிருக்கேன். இல்ல, டோன்ட் வரி, I'll take an auto. ஓகே, டேக் கேர். ஓகே சார், பை. பை. ஆட்டோ. ஐயோ. ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ரகசியங்கள்
தொடங்கட்டும் தொடங்கட்டும் புதிதாய். மன நிறைவோடு ஏற்போம் மரணத்தை, மறுபதிப்பு செய்வோம் ஜனனத்தை. உயிருக்கு விடுதலை கொடுப்போம், உடனே விடுதலை எடுப்போம். மரணத்தால் மாற்றி அமைப்போம் இந்த மண்ணை. ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். காப்பாற்றப்படவில்லை. எப்படி? கொல்லிமலையில் எலிசபெத் தாமஸ் என்பவர் அகோரர் என்ற தலைப்பில் நம்மை பற்றி ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறார். அல்லது நம் புகழ் பரவட்டும். இல்லை, இன்னும் நம் வேலை முடியவில்லை. அதுவரை ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அவர் எழுதி கொண்டிருக்கும் அந்த புத்தகம் வெளிவரக்கூடாது. வராமல் செய்ய யார் தயார்? நான் தயார். மரணத்துக்கு பிறகு நேரத்தை கடந்து, இடத்தை கடந்து ஆத்மாவை கொண்டு போகும் பயிற்சி எனக்கு கை வந்துள்ளது. எலிசபெத் தாமஸை இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தும் பொறுப்பை நான் ஏற்கிறேன். யாராயிருக்கும்? இப்ப நம்ம நோக்கம் அது இல்ல. எலிசபெத் தாமஸ். எலிசபெத் தாமஸை அப்புறப்படுத்தும் வேலையை உடனே ஆரம்பிப்போம். என்னுடைய ஆத்மா எலிசபெத் தாமஸை அப்புறப்படுத்தும். Keep the secret.
நீதானா ஜோ? நான் பயந்துட்டேன். டிஃபரெண்டான ஸ்டோன் பீசஸ் கிடைச்சிருக்கு. நாம இத ரிசர்ச் பண்ணலாம். ஹலோ நரேன், நடக்கிறது அந்த கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு மேடம். தெரியும். முக்கியமான வேறொரு விஷயத்துக்காக போன் பண்ணேன். சொல்லுங்க மேடம். சந்திர மண்டலத்தில இருந்து பல வருஷங்களுக்கு முன்ன ஆம்ஸ்ட்ராங் எடுத்துக்கிட்டு வந்த கற்கள்ல ஒரு பகுதி நம்ம மியூசியத்துல இருக்கு. அந்த கல்லுல ஆர்மோல் கொலைட்டுங்கிற உலோகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நான் உடனே தெரிஞ்சுக்கணும். Why? Any problem? எஸ், இங்க எனக்கு ஒரு கல் கிடைச்சிருக்கு. இதையும் நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். இதுலயும் அந்த ஆர்மோல் கொலைட் இருக்கு. இப்போ சந்திரன்ல இருந்து கொண்டு வந்த கல்லுலயும் இதே அளவு அந்த உலோகம் இருந்துச்சுன்னா யூ நோ வாட் இட் மீன்ஸ்? நோ மேடம், அப்படி இருக்க கூடாது. எனிவே, நீங்க சொன்ன அந்த வால் நட்சத்திரத்தோட டிராவல் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல ஆர்மோல் கொலைட் உலோகம் நிறைஞ்ச ஒரு தீவு சுக்கு நூறா. ஹலோ 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 மேடம் மேடம். ஹலோ, நரேன் பேசுறேன். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? எங்க கொல்லிமலையில இருந்தா? நான் சென்னையில தான் இருக்கேன். நான் உடனே மியூசியத்துக்கு போகணுமே. சார், நான் ஆசி ஜோதி வித்யாலயா எக்ஸிபிஷன்ல இருக்கேன். அது இன்னையோட முடியுது சார். ஓ, எக்ஸிபிஷனா? எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ராமூர்த்தி எந்த செக்ஷன்ல இருக்கார்? பக்கத்து செக்ஷன் சார். தேங்க்யூ. ரெண்டு, மூணு, நாலு. எக்ஸிபிஷன் முடிகிற அன்னைக்கு தான் எல்லா கூட்டமும் வரணுமா? இனிமே இதை எடுத்து கட்டி பேக் பண்ணி இதெல்லாம் வந்து லேட் ஆயிடுச்சு சார். எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். வாங்க சார், அந்த செக்ஷன் பார்க்கலாம். இதுதான் சார் சந்திரமண்டலத்துல இருந்து ஆம்ஸ்ட்ராங் கொண்டு வந்த கல்லோட ஒரு பகுதி. இத பத்தின குறிப்புகள் இந்த ஃபைல்ல இருக்கு சார். இந்த கல்லுல என்னென்ன உலோகம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிற விவரமும் இதுல இருக்கு சார். நீங்க பாருங்க சார். நான் வரேன். தேங்க்யூ. Oxygen, silicon, Armol Golite. Oh no. டாக்டர் எலிசபெத் தாமஸ் சொன்ன அதே ஆர்மோல் கோலேட் இந்த கல்லுல இருக்கு. அப்படின்னா ஓ நோ. சிக்னல் இல்லையே.
மேடம் செல்லுக்கு ரீச் ஆக முடியலையே. நெட்ஃபெயில்னே வருது. ஹலோ பானு சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க ஒரு எக்ஸிபிஷன்ல நான் நேர்ல வந்து சொல்றேன். இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க இருக்க? நான் காளியப்பா ஹாஸ்பிடல் வாசல்ல இருக்கேன். நம்ம உடனே கொல்லிமலை போகணும். ஹலோ எலிசபெத் மேடமா? எஸ், எலிசபெத் தாமஸ் ஸ்பீக்கிங். ஜி பப்ளிகேஷன்ல இருந்து பேசுறோம். அகோரர் புத்தகத்துக்கான ஸ்கிரிப்ட் தானே? ஆமா மேடம். எழுதி முடிச்சிட்டேன். 13 சாப்டரும் ரெடி. நீங்க நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் வந்துறேன் மேடம். தேங்க் யூ. சுருட்டு வாசம். மேடம் நரேன், சுருட்டு வாசம். என்ன சுருட்டு? இங்க வந்து பாரு என்ன ஆயிருக்குன்னு. இங்க வந்து பாரு. பாரு மேடம். மேடம், 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 மேடம். God, what's happened? அதே சுருட்டு வாசம் என் அப்பாவை தான் ஞாபகப்படுத்துது. சார், என் அப்பா இங்க வந்து இங்க இந்த பானு முட்டாள்தனமா பேசாத. இல்ல, நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. எலிசபெத் தாமஸ் என் அப்பாவோட ஆவிதான் இங்க. Will you please stop that crap? உன் அப்பா தான் ஆவியா வந்து இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்றியா? இந்த விஞ்ஞான யுகத்துல அதுவும் என்னோட அசிஸ்டன்ட் இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப don't disgrace scientists. நடக்கிறத பாப்போம். நடைய பார்த்து ஓரங்கட்டே. கழுத்த பார்த்து நிறத்த பார்த்து நிமிந்து பார்த்து ஓரங்கட்டே. குழி வந்தாச்சு கூட சச்சு நின்னாச்சு. ஆட இடம் கிடைச்சாச்சு, மனசில் தடம் பதிச்சாச்சு.
band and a danda and a bass and a whoa. Yeah. Bass and a band and a danda and a bass and a whoa. Yeah. அரைச்சா துவையல கொதிச்சா அவியல மறைச்சா திமிரி பாக்கும் கால் இல்லாத முயல சிரிச்சா சீவலே மொரச்சா சேவலே அடடா பார்வப்பட்டா வெந்து போகும் அவளே விக்கல 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 எடுத்தா தண்ணி நக்கல 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 வனா மண்ணு விக்கல 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 எடுத்தா தாரே நக்கல 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 பண்ணா போறே டிஸ்கவுண்ட் மசு குட்ட குட்ட செந்த கோல குட்ட வரங்க வரங்க கட்டு கட்டு ஓரங்கட்டு பர்ரா 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 பட்ட புறா நீ தர 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 தண்ணி தரா லக்கா 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 வேலத்துக்கு பாரா லக்கா ஓரங்கட்டு சிலக்கா ஓரங்கட்டு மஜாக்கா ஓரங்கட்டு மஞ்ச கொள்ளையில கொஞ்சம் வந்த மயில பஞ்சு மேனியில செஞ்சு தந்த தவுல ஒத்த வண்டியில ஓடி வந்த புயல முத்த சந்தையில முட்ட வந்தரையில டிஸ்கோலம் மசு குத்த கூட்டு சேர்ந்த கொலை குத்த வரங்க வரங்க கட்டு கட்டு ஓரங்கட்டு பர்ற பர்ரா பர்ற பர்ரா பட்ட புறா நீ தர 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 தண்ணி தரா அலக்கா ஜிலக்கா மச்சா மச்சா மச்சாக்கா அலக்கா ஓரங்கட்டு ஜிலக்கா ஓரங்கட்டு மச்சாக்கா ஓரங்கட்டு ஏ அல்லக்கா போறங்கட்டே ஜில்லக்கா போறங்கட்டே மஜாக்கா போறங்கட்டே இடுப்ப பார்த்து உடுப்ப பார்த்து நடைய பார்த்து ஓரங்கட்டே கழுத்த பார்த்து நிறத்த பார்த்து நிமிந்து பார்த்து ஓரங்கட்டே கபுலி வந்தாச்சு கூட சச்சினு நின்னாச்சு ஆட்ட இடம் கிடைச்சாச்சு மனசில் தடம் பதிச்சாச்சு வர 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 பட்ட பட்ட புறா நீ தர 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 தண்ணி தர தரா ஹலோ कौन क्या चाहिए சார பார்க்க வந்திருக்கோம். साहब को யாரும் பார்க்க முடியாது. நாங்க லெட்டர் கொண்டு வந்திருக்கோம். நாங்கலாம் ஸ்டூடண்ட்ஸ். யாரா இருந்தாலும் அலோ பண்ண முடியாது. கதவு தர நாங்க சார் கிட்ட பேசிக்கிறோம். கதவே திறக்க முடியாது. என்னடா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேங்கறா. देखो ಜಾಸ್ತಿ சத்தம் नहीं जाओ. ஏய் என்ன இந்த வெள்ளத்தோளோட நம்ம நாட்டுக்காரன் மதிக்க மாட்டேங்குது. இவன் என்னடா பேச்சு வாங்கடா போலாம். अरे क्या गलटा பண்ணு. ஐ அம் வெரி சாரி சார். உங்ககிட்ட நான் எதுவுமே இப்ப சொல்ல முடியாது. அது அதான் உட முடியாது சொல்றான்ல. ஓகே I'll talk to you later. जाओ जाओ. साहब बंदारू टेंशन ஆகுது बोलता हूं. ஏய் என்ன பிக்சர் காட்ற? டேய் மச்சான் உனக்கு ஜாமுக்குடா. வெயிட் வாட்ஸ் ஹேப்பனிங்? என்ன கூச்சலிங்க? யார் நீங்க? சார் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். வாட்ச்மேன் விட மாட்டேங்கறான் சார். சார் இங்க காலேஜ் ஹெச்ஓடி கொடுத்த லெட்டர். ஓ ஐ அம் சாரி. ரிசர்ச்சை கைட் பண்ற மனநிலை இப்ப எனக்கு இல்ல. புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து போங்க ப்ளீஸ். சார் உங்க ரிப்ளையே சரியில்லை சார். ஸ்டூடண்ட்ஸை மதிக்க மாட்டேங்கறீங்க. டிவில பார்த்த மாதிரியும் பேப்பர்ல படிச்ச மாதிரி இல்லையே சார் நீங்க. இப்போ நீங்க ப்ளீஸ் சார் சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, புரிஞ்சுக்குங்க. ரிசர்ச்காக நாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீங்க எங்களை அலோ பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ் சார். ஓ ரிசர்ச் வெரி குட். அந்த பேரை வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை கூட்டிட்டு ஊரு சுத்தலாம் வந்தீங்களா? சார் நாங்க அந்த மாதிரி பசங்க இல்ல சார். அப்படி சுத்தறது வந்தா நாங்க அங்கேயே சுத்திருப்போமே சார். ஏன் உங்க பக்கத்துல கூட தான் பொண்ணு இருக்கு. நீங்க நாளைக்கு எல்லாம் நடந்துக்கீங்களா சார்? ஏய் என்னடா என்ன ரொம்ப சார் அவங்க தான் ஏதோ பேசுறாங்கன்னா யூ டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். ஹே ஹோல்ட் இட் ஓகே. என்ன இருந்தாலும் சாருக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சாரி மேடம். எல்லாரையும் அக்னி சிறகுகள் படிங்க, அப்துல் கலாம் மாதிரி ஆகுங்கன்னு சொன்னா மட்டும் பத்தாது. எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு நாள் பாருங்க சார். வேண்டானா நாங்க நாளைக்கே போயிடுறோம். பிக்னிக் டூர் ஜாலினா உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம் சார். புதுசா வந்திருக்க வால் நட்சத்திரம் தான் சார் நாங்க இவ்வளவு தூரம் வரதுக்கே காரணம். ஏய் வால் நட்சத்திரம் வானத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கு? லட்சம் மில்லியன் நட்சத்திரங்கள் ஒரு மில்கி வேல இருக்கு. வெறும் 6000 நட்சத்திரம் மட்டும் தான் சார் நம்ம கண்ணுக்கு தெரியுது. 10 லட்சம் மில்கி வேன்னு சுமாரா கணக்கு பார்த்தா கூட 10 கோடியே கோடி நட்சத்திரங்கள். ஒரு 10க்கு பின்னால 24 ஜீரோ.
இப்ப புரிஞ்சிருக்கோம் சார் நாங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்னு. டேய் சார் முகமாவும் உள்ள போகணும்னு சொல்ற மாதிரி இருக்கடா வாங்கடா. ஏய் வாடா டேய். Thank you, sir. Thank you, டேய் கையில கத்திரா. சும்மாடா ஸ்டாப். வயித்துல தொப்பை, கையில கத்தி, பாயில பருப்பு. நீ யாருன்னு எங்களுக்கு புரியுது. ஆனா ஒண்ணா பார்க்க வரல. ஏய் வாங்கடா போலாம். Because of the tenth focus. You were because of the church was. మన జాతి బిడ్డలు మహాన్ బాగా సిద్ధాంతం లేదు కదా. டேய் என்னடா பாச பேசுறான்? Silence. இது ஒண்ணு மட்டும் கேட்டா புரியுது. அம்மா டேய் நானும் எத்தனை பாசை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையடா. जिस देश का लोग सोए प्रेस से कोई चीज पैदा करेगा वह देश का लोग धनी है. ஐயோ என்னையா பேசுற கொஞ்சம் திருப்பி சொல்லு. हम किसी से कम यादों के बाद रोटी का बड़ा मगन वो भी आठवीं कक्षा मन का पोरा का स्केल का मैन ஒண்ணும் புரியல எல்லாம் ஹிந்தி படம் டைட்டில் லேதே லேதே இது தெலுங்குடா மச்சான். நான் தான் இந்த வீட்டுக்கு சர்வெண்ட் நான் தான் இந்த வீட்டுக்கு குக் லூசு ஏ சுக்கோ அது வேறயா நான் தான் இந்த வீட்டுக்கு ஆளினாள் இவ்வளவு நேரம் சீன் போட்டியே நீ வேலைக்காரனா? ஐயோ நீ எதை வேணா எடுத்துட்டு போயா முதல்ல ரூமை காட்டியா என்னால தாங்க முடியல. ஓ എന്റെ പിന്നാലെ വാ பின்னாலயா வருது. டேய் வாங்கடா. വരൂ 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 வா ஐயோ போதும் போதும் சீக்கிரம் சொர்க்க வாசல் வந்து விடு. Beauty girls go this side you dirty boys go that side அப்பனா you are here ஐயோ இம்சை இங்கேயே தாங்க முடியல உன் ரூம்லயுமா சீக்கிரம் சொல்லியா எஞ்சில இருக்கியா ఇక్కడ no 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 அவளே this side போடா டேய் ஐயா ஓ அந்த ரூட்டினா இங்கே போ ஏய் இல்ல ஓட ஊட்ட மாட்டடா கிச்சன் டீ. ஏஷியன் சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ் கேன்சல் ஆனது, எக்ஸிபிஷன் எரிஞ்சு போனது, திடீர்னு டாக்டர் எலிசபெத் தாமஸ் மறைஞ்சு போனது, இதெல்லாம் சேர்ந்து ஒரு இறுக்கத்தை கொண்டு வந்துருச்சு. இந்த நேரம் பார்த்து ஹெச்ஓடி வேற ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சிட்டாரு. அவங்களோட பொறுமையா உட்காந்து சப்ஜெக்ட பத்தி ஒரு செஷன் பேச முடியல. டோன்ட் வரி நரேன், நான் பாத்துக்கிறேன். இந்த சந்தானம் வேற கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வாசனை எங்க இருந்து வருது? இங்கடா மட்டன் நோ சிக்கன் சி இது லெஃப்ட் ஹேண்ட் மசாலா வாசனை வருது. அப்ப எங்க இருந்து வருது? எங்க சிக்கன் ஏன் அடிக்கிற? நீ என்ன தொட்டா அடிப்பேன். ஹலோ சண்டை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இன்னைக்கு சமையல் காடை கவுதர் தானே? எஸ். அப்ப சிக்கன்? எஸ் எஸ். டேய் என்ன எல்லாத்துக்கும் எஸ்எஸ் சொன்னதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கே நீ? எஸ் எஸ் எஸ். ஐயோ யா குட்டி செல்லம். டேய் உள் கட்டுக்கடல போறடா. ஹாய் பீப்பிள். ஹாய். எவ்ரிதிங் ஓகே? எல்லாம் ஓகே இந்த தடியனை தவிர. ஹாய். ஏன்? இன்னைக்கு சூப்பரா வாசனையா நான்வெஜ் செஞ்சு வச்சிருக்கான். இன்னைக்கு ஒரு நாளாவது தயவு செஞ்சு இவனை பாடவனான்னு சொல்லுங்க மேடம். ஐயோ அது மட்டும் முடியாது. ஏன் முடியாது? டேய் பேச்ச நிறுத்துடா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிடலாம். கரெக்ட். ஐயோ ஐயோ என்ன எல்லாம் காகரியா இருக்கு. ஐயோ இதுக்கு தான் அப்படி ஒரு பில்டப் போட சவுண்ட் வேறயா? அதுவும் இங்கிலீஷ் பாட்டு அதுக்கு ஒரு டான்ஸ். ஃபிளாஷ் நியூஸ். இங்க எப்பவுமே வெஜிடேரியன் தான். பேட் நியூஸ். அதெல்லாம் சரி இதெல்லாம் சாப்பிட்டு நீங்க எப்படி மேடம் இவ்வளவு பளபளப்பா இளமை புதுமையோட இருக்கீங்க? டேய் அடக்கி வாசிடா. ஓகே எனிவேஸ் நல்லா சாப்பிடுங்க. ஓகே சந்தானம் இவங்க நல்லா பாத்துக்கங்க. குட் நைட். குட் நைட் யா யா பாஜா பாஜா. ஏக்கரோ டென்ஷன்ல இருக்கும். பண்ணா அப்படியே காய்கறி எடுத்து. டேய் என்னடா பேசிட்டே இருக்கும்போது சாப்பிடுறீங்க? உங்களுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். நீங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களாடா? போயிங்க. ஐயோ எனக்கு போடுங்கடா போடுங்க. தேங்க்ஸ். என்ன வாங்கி 6 மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. இப்பவும் வரலையே. புல்டோசர் வச்சு அடிச்சாதான் வரும் போல இருக்கு. டேய் ஸ்ரீ மச்சான் கொஞ்சம் பேஸ்ட் குடுறா. உன்னை வாயை பிதுக்க சொல்ல பேஸ்ட் பிதுக்க சொன்னேன். ஏய் ஏய் டாக்கி ஹாய் டார்லிங். சி செருப்பு பிஞ்சாலும் பரவாயில்ல கொஞ்சோண்டு பேஸ்ட் குடு. போடா பொறுக்கி. எல்லாம் என் நேரண்டி. ஐயோ யாராவது கொஞ்சோண்டு பேஸ்ட் குடுக்கப்பா. अरे साहब तुम्हारा थोड़ा पेस्ट है क्या पेस्ट गम्मू அதான் எல்லாம் வந்து ஓட்டிங்க நீங்க जाओ. இவனுக்கு நம்ம அளவுக்கு ஹிந்தி வராது போல இருக்கு. டேய் பேஸ்ட் குடுங்கடா. ஹாய் गर्ल्स கொஞ்சம் பேஸ்ட். உங்ககிட்ட கேக்குறதே பேஸ்ட் தானா தின்னுங்க. டேய் மச்சான் கொஞ்சம் பேஸ்ட் குடுறா. ஏடா இவ்வளவு வச்சிட்டு இல்லன்னு சொல்ற? உனக்கு இல்ல
உன்னை வச்சுக்கிறேன்டா என் மச்சான் இருக்கான்டா மச்சான். டேய் யார பத்திர பேசல சொல்லுங்க உங்கள. டேய் 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 வாடா 1 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள இங்க பேசிட்டு வரணும். இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா நான் இந்த ஊர்ல இருந்து போற வரைக்கும் பல்ல விளக்க மாட்டேன்டா. ஏற்கனவே கப்பு தாங்கல. முதல்ல உன்னை பல் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். தூக்குங்க அறிவு கிடைக்கும். ரோட்ல கூட்டிட்டு வந்து காட்டு நடக்க விட்டீங்களா? டேய் நான் நடுவுல வரேன்டா பயமா இருக்கு. அதான் நானும் மீன் பின்னாடி வரோம்ல. ஏம்மா உனக்கு பயமா இருந்தா என் கையை பிடிச்சிக்க. கருப்பா இருக்கணும் ஃபீல் பண்ணாத. ஏதோ காட்டுல மேட்ல கையை பிடிச்சிடா வா முடியாம சீக்கிரம் வாடா. सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु नागवासदरं कृष्णं रत्नौगतुति विग्रहं शशाङ्कधवलं ध्यायेद्वरुणं मकरासनं ॐ वरुणासनाय नमः ॐ प्रसीदिशे नमः ॐ கீழ இருக்கிறது பூரா நம்ம நாட்டு சமாச்சாரமா இருக்கு. ஆனா முன்னால உட்கார்ந்திருக்க இந்த வெள்ளைக்காரனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே. நான் உங்க நாட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க இறந்துட்டாங்க. திதி பண்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நான் இங்க வரேன். அதுக்கு இங்க தான் வரணுமா? உலகத்திலேயே இறந்து போனவாளுக்கு பித்திருக்கள் கர்மா தர்றதால நம்ம நாடு ஒண்ணுக்கு தான் கர்ம பூமின்னு பேர். அப்படின்னா நம்ம நாட்டுல அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கு. செத்தவாளை எரிக்கிறதும் இந்த மாதிரி அவளுக்கு திதி கொடுக்கறதும் அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இறந்து போனது உங்க வைஃப் மட்டும் தானே? எதுக்காக இவ்ளோ இல்லைங்க இத்தனை பெண்டங்க வச்சிருக்கீங்க? கரெக்ட்டா கேட்டேன். முன்ன ட்வின் டவர்ஸ்ல இருந்தவங்களுக்கு சேர்த்து திதி பண்ணேன். நான் சுனாமில இருந்தவங்களுக்கு சேர்த்து திதி பண்றேன். ஓ மை காட்! டேய் வெள்ளக்காரா, நீ இவ்வளவு பெரிய பாசக்கார பையனா இருப்ப எனக்கு தெரியாம போச்சேடா. ஐ லவ் யூ. ஏய் வாங்கடி அங்க போய் குளிக்கலாம். ஏண்டா இதுக்கெல்லாம் ஓடத்தை பார்த்தா இதுக்கெல்லாம் குளிச்ச ரொம்ப நாளா இருக்கும் போல இருக்கே. அத பத்தி நீ சொல்றியா? முதல்ல உடம்பு கொண்டு போய் தண்ணியில ஊற போடு. இவனை தேய்க்கிறதுக்கு நான் செங்கலையோ வெக்கலையோ கொண்டு வரலையே. சரி விடு, கையால தராண்டி எடுத்துறேன். டேய் போங்கடா, இவ்வளவு குளிக்க முடியாது. நான் அந்த அலைகளோட போய் ஐக்கியமாயிடுறேன். ஆளோடா சாமி. டேய் பாறை வலிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. சரி ஓரமா குளிக்கிறேன். கல்லு மாதிரி இருக்குடி. ஏய் அது கல்லு இல்ல, கல்லுடி மங்க நம்ம கிரி. டேய் எல்லாம் தனியா குளிக்கிறீங்க, கொஞ்சம் முதுகு தேய்ச்சிக்கலாம்னு வந்தா விரட்டுறீங்க. ஏய் சிப்போடா குரங்கு. குரங்கா? உங்களோட அவனுக்கு எவ்வளவு மேலு. நான் அங்கே போறேன். ஏய் சரி வாங்கடி போலாம். ஏய் என்னடி? சரி வா. சீக்கிரம் வாங்கடா. டேய் கிரி வாடா போலாம். என்ன டைம் ஆச்சுடா வாடா போலாம். நீ போ, நான் குளிச்சிட்டு வரேன். அட வாடா போலாம். டேய் போடா குளிச்சிட்டு வரேன்னு சொல்றல. சரி சரி சீக்கிரம் வந்துரு. என்னடா வா போலாம் வா. டேய் டேய் அங்க ஏதோ கூட்டமா கையெல்லாம் மேல. எனக்கு ஒண்ணும் தெரியலையே. அதெல்லாம் பிரம்மடா. வாடா போலாம். டேய் நான் பார்த்தேன்டா. வாடா டைம் ஆச்சு வா போலாம். நான் பார்த்தேங்க. போலாமா வாடா. உண்டல் கோலு முராரே சிங்கிதி ராணி கோமள ப்ரோனி சிங்கிதி ராணி. டேகிரி நீ வரல, எல்லாத்தையும் நாங்களே சாப்பிடுறோம் சொல்லிட்டேன். தேக்கோ உங்களுக்கு மட்டும் தான் டிஃபன். அந்த கரிங்கோரங்களுக்கு டிஃபனும் கிடையாது, சேரும் கிடையாது. யோ வெள்ள பண்ணி, அதான் நீயே எல்லாத்தையும் தின்னு வைத்து இவ்வளவு பெருசா வீங்க வச்சிருக்கியே. ஆமா என்னைக்கா டெலிவரி? டே கரித்தம்பி, நீ இந்த துனியால இருந்து போற வரைக்கும் எங்கிட்ட தான் சாவல் கானா. நோட புடர் கோ டர்மோ சம்ஜே. நீ சமைஞ்சா எனக்கு என்ன, சமையல்னா எனக்கு என்ன? ஒழுங்கா சமைச்சு போடு, அது போதும். சரி விடு. மாவனை இன்னொரு தடவை கைய மேல மேல தூக்குறத பார்த்தேன் வெட்டிடுவேன் உன்னை.
எதுக்கு சும்மா சும்மா கத்துறீங்க? ப்ரொஃபசர் சார் மேல இருக்காரு. நீங்க இப்படியே கத்தி கலாட்டா பண்ணா நம்மள துரத்திடுவாரு. ஏண்டா கிரி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டேன்? எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். இல்லடா மச்சான், அது என்ன சாமிடா அது? நான் என் கண்ணால பார்த்தேன்டா. எல்லாரும் கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி மேல பார்த்து பார்த்து என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்கடா. என்ன சாமிடா அது? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, இவர் பெரிய கொலம்பஸ். அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி ஆகாச கங்காவில ஏதோ கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிக்கணும் இல்லையா பாருங்கடி. ஓய், என்ன போடி வாடிங்கற? போடா போய் கண்டுபிடிடா பார்க்கலாம். கண்டுபிடிக்கிறேன். உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குறேன். கிரே கிரே தம்பி, கிரே எங்க போன இவன்? கிரே தம்பி, கிரே. கிரி இங்கதானே இருந்தா, எங்க போயிட்டா? எங்கடா போயிட்டு இருப்பான்? யாரோ சார் தேடுறீங்க? आपके साथ கருப்பா இருந்தார் அவரா? ஆமா கிரி. அவரு அந்த ஆகாஷ கங்காவுக்கு ஷார்ட் ரூட் கேட்டு அப்பவே போயாச்சு. ஆகாஷ கங்கா? ஆகாச கங்காக்கா? சொல்லாம போக மாட்டானே. Hey, ஏய் what's the problem? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? கிரி, கிரிக்கு என்னாச்சு? இல்ல மார்னிங் எல்லாரும் ஆகாச கங்கா போயிருந்தோம். Okay. அங்க கூட்டமா எல்லாரும் வானத்தை பார்த்து கையை இப்படி இப்படி ஆட்டுறதா சொல்லி ஏதோ சொல்லி பெனாத்திட்டு இருந்தான். என்ன பண்ண? மறுபடியும் பண்ணிக்காமி. ஏதோ மேல வானத்துல கையை நீட்டி இது மாதிரி நீட்டி ஏதோ ஆக்ஷன் பண்ணி. வாட் சார், we're in great danger, sir. வாட் இஸ் சோ டேஞ்சரஸ்? சார், நம்ம உடனே அங்க போயாகணும். சார், பானு ஏன் பதற? என்ன? சார், நீங்க வாங்க, நான் சொல்றேன். முறைப்படி பயிற்சி பெற்ற உங்கள் உடலை விட்டு விடுவிக்கப்படும் உங்கள் ஆத்மாக்கள் எதையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவை. ஆத்ம பலம் பெற்றவர்கள் எவரோ அவரே உயிர் அறுவடைக்கு தகுதியானவர்கள். இந்த பூமி புனிதமாகும் வரை நமது செயலின் ரகசியங்கள் அறிந்தவர்கள் அழிக்கப்பட வேண்டும். ரகசியங்கள் காப்பாற்றப்படும். ஆத்மா பச்சானா है, ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும்.
சார் பாருங்க எலிசபெத் மேடம் அப்பவே சொன்னாங்க, நாம புரிஞ்சுக்கல. என் கண் முன்னாடி எங்க அப்பா வீட்டுல நடந்தது நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க நம்பல. எஸ், அவங்க சொன்னதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தான் தோணுது. வானத்துல நடக்கிற மாற்றங்களை விட பூமியில மனுஷங்களுக்கு நடுவில் நடக்கிற மர்ம போராட்டம் தான் ரொம்ப புதிரா இருக்கு. டேய் வந்துருவான்டா, வந்துருவான், நம்புவான்டா. ப்ளீஸ் ரிலாக்ஸ். சார் முதல்ல எலிசபெத் மேடம், அப்புறம் கிரி. இந்த லிஸ்ட வளர விடக்கூடாது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் உடனே கண்டுபிடிக்கணும் சார். ரைட், பட் எந்த ரூட்ல, எப்படி சார்? ஃபாலோ மீ. எலிசபெத் மேடம் வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. பாத்து எப்படி இருக்கு பாருங்க. அகோரர் பை எலிசபெத். சரீரத்தை விட்ட பின்னும் சாதிக்கலாம். மேலப்படி. மனநிறைவுடன் ஒருவர் தாமாக விரும்பி மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடலிலிருந்து பிரியும் ஆத்மா தனது கடைசி லட்சியத்தை அடைந்த பின்னரே சாந்தி அடைகிறது. இந்த ஆத்மாக்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, தூரத்தையும் கடந்து நினைத்ததை சாதித்துவிடும். அகோரர்களின் பிரேதம் எரிக்கப்படும் வரை அந்த ஆத்மா நினைத்ததை சாதிக்கும். எலிசபெத் தாமஸ் எழுதின புக்கோட ஒரு பக்கம் தான் இது. சார் இப்ப புரியுதா? நடந்த எல்லா டெத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. யா, கம்மியா everybody கம்மியா. இதே சைஸ்ல இதே ஹேண்ட் ரைட்டிங்ல இங்க செதறி கிடக்கிற எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணனும். ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ, நீங்களா அப்படி போய் தேடுங்க. நீ வா, கம் ஆன். அப்படியே வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதா பார்க்கலாம். டேய் ரிஷி, கேமரா. இதோட மெயின் கனெக்ஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். டேய், மெயின் கேமரா ரெக்கார்டர் எல்லாமே இங்க இருக்குடா. விஷன் 2050 ஃபியூச்சர் விஷன். சார் 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 நரேன் சார் சார் என்னாச்சு? என்னாச்சு? வாட் ஹேப்பன்? என்னாச்சு? ரொம்ப அட்வான்ஸ் மாடல் கேமரான்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ். வாவ், கமிங். சாதாரணமா பார்த்தா இந்த விஷுவல் நம்ம கண்ணுக்கு தெரியாதா? அப்ப நம்ம கண்ணை விட இந்த கேமரா லென்ஸுக்கு பவர் அதிகமா சார்? சார், நான் ஆப்டிக்ஸ்ல அட்வான்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச இந்த கேமரா ரொம்ப அட்வான்ஸ் சார். சார், ஆக்சுவலி எங்க அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா ரெக்கார்ட்ஸ்ல நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும். Oh, that's great. Come. Wait. See, you have to stay back. நீங்க எல்லாரும்
நம்ம ரிசர்ச் சென்டருக்கு போங்க. தனித்தனியா பிரிஞ்சு போவாதீங்க, எல்லாம் ஒண்ணா போங்க. வெளியில வேற எங்கேயும் போயிட வேணாம். ஆபத்து எந்த ரூபத்தை வேணாலும் வரலாம். ஓகே, டேக் கேர். கம் Yeah, be careful, okay? என்னடா பண்ணலாம் இப்போ? எனக்கு ரிசர்ச் சென்டர் போறது ரொம்ப பயமா இருக்குடா. இவ குரட்டையை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்கடா. ஏற்கனவே பயமா இருக்கு. பத்தாததுக்கு இவன் வேற சங்கு ஊதுறான். டேய் ஸ்ரீ, கிரி எங்கேயாச்சும் கிடப்பானாடா? கிடைக்கலாம். தேடி பார்க்கலாமே. டேய் போலாண்டா. வாங்க போலாம். ஸ்ரீ, ப்ரொஃபசர் இங்கே இருக்க சொன்னார்ல. ப்ரொஃபசர் வர்றதுக்குள்ள நம்ம திரும்பி வந்துடலாம். வாங்க போலாம். நானும் வந்துடுறேன்டா.
Oh my God. இந்த படத்துல இருக்க அத்தனை பேரும் தாங்க ஜெயிக்கணுன்றதுக்காக மக்களை கூட்டம் கூட்டமா கொண்டு குவிச்சவங்க. Yes, I know. இவங்கெல்லாம் கொண்டது தன்னோட எதிரிகளை. ஆனா உங்க அப்பா நம்பிட்டு இருக்க அகுரர்கள் அவங்க கான்செப்டே வேற. எல்லா இடத்துலயும் ஒரே வாசகம் திருப்பி திருப்பி எழுதப்பட்டிருக்கு. ஏதாவது புரியுதா? அப்பா இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாரு. ரகசியங்கள் காப்பாற்றப்பட. புரியலையே. அவங்க யாருன்றது அவங்களுக்குள்ள மட்டும்தான் தெரியும். What? It's a secret cult. சார் ஜாகிரதை சார். Be careful. எத்தனை நாளா இந்த இடம் பூட்டியே கிடக்குது? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படிதான் இருக்கு. சார் இங்க பாருங்க, ஏதோ ஆல்பம் மாதிரி இருக்கு. இது என்ன? சார் இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல? இந்த படங்கள் ஏதோ விஷயத்தை சொல்ல வர்ற மாதிரி இருக்க. போலாம். எங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா மக்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு அரூபம் இருக்கும்னு எலிசபெத் மேடம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல இருந்து எங்கெல்லாம் கூட்டத்தை பார்த்தாலும் எனக்கு சந்தேகம் வருது. அன்பிலீவபிள். இது பாருங்க, அந்த பஸ்ஸோட ஃபுட்போர்டு பாருங்களேன். Amazing. Something's wrong. ஐயோ. ச்சே. பானு, நீங்க இரு. Let me also come. நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். Be careful. அப்பா 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 நீங்க என் ஞாபகத்துல கூட வரக்கூடாதுப்பா. மனுஷங்களுக்கு எதிராகவே வாழ்ந்திருக்கீங்க, செத்துருக்கீங்க. ஐயோ, உங்களை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்கு. ஏன் பானு ஒரு மாதிரியா இருக்க? ஏன் இப்படி கண்கலங்கி நிக்கிற? ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சரி, அந்த பஸ் என்னாச்சு? அதுக்கு மேல பஸ் என்னால ஃபாலோ பண்ண முடியல. நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கெச்சஸ்ல நம்ம முன்னாடி இந்த ஆல்பத்துல பார்க்கவே இல்லையே. இத பார்த்தா கொல்லிமலையில ஒரு இடம் மாதிரி தெரியல? பசங்களாம் எங்க? கீழே இருக்காங்க. ஓ சார், டயர்டா இருக்கீங்க? சரி, ஒரு பிளாக் டீ கொண்டா. ஓகே.
எனக்கும். ஓகே மேடம். விமானப்படையைச் சேர்ந்த ஆவ்ரோ ரக பயிற்சி விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டெல்லி பாலம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அந்தமான் நிக்கோபர் தீவு கூடத்தில் ஒரு பெயர் தெரியாத தீவு ஒன்று அதிகாலை வானத்தால் ஈர்க்கப்பட்டு வெடித்து சிதறியது. சற்று கிடைத்த தகவலின்படி சென்னை புறநகர் ஆவடி திருவள்ளூர் மார்க்கத்தில் நடந்த பஸ் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளது. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த படத்துல இருக்க இடத்துக்கு நம்ம உடனே போய் ஆகணும். என்ன சொல்றீங்க? புரியாது, போய் கேமராவை கொண்டு வா. போ. ஸ்ரீ உடனே வாங்க, நம்ம எல்லாரும் கிளம்பி ஆகணும். எங்க சார்? கேள்வி எல்லாம் கேட்காத, விளக்கறதுக்கு நேரம் இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஆகணும். மனிதர்களால் கலங்கப்பட்ட இந்த பூமியை புனிதமாக்க பிறந்தவர்கள் நாம். நமக்கு நாமே கருவி, நமக்கு நாமே ஆயுதம். இன்றைய சருகுகளை அப்புறப்படுத்துவோம், நாளைய தளிர்களை அழகுபடுத்தலாம். மரணத்தால் மாற்றியமைப்போம் இந்த மண்ணை. சார், ஸ்கெட்சில் பார்த்த மாதிரி அதே இடம், அதே கூட்டம், எல்லார் கதையிலும் வில்லம்பு. மோதி பார்த்துலாமா சார்? அவங்க நம்பிக்கைப்படி நாம அவங்களோட மோத வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க உயிரை விட்டாலே போதும், ஜெயிச்சிருவாங்க. என்னதான் சார் பண்றது? அவங்க கழிஞ்சு போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். விளைநிலங்கள் எல்லாம் குடியிருப்பு மனைகளாச்சு. பருவ காலங்கள் மாறி போச்சு. மொராலிட்டி கெட்டு போச்சு. பொல்யூஷன் ஃபேக்டரியாலயோ பெட்ரோலாலயோ டீசலாலயோ இல்ல. மனுஷ மூச்சுல பேச்சுல செய்கையில இருக்கிற விஷயத்தை நம்மளால எடுக்க முடியல. அழுக்கு, தூசி, புகை, ஒட்டடை இதெல்லாம் மனுஷங்க மனசுக்குள்ள இருந்தா வருது. மனுஷங்க கழிவுதான் இப்ப விஷம். விஷத்தை அகற்றுவோம். Keep the secret. Catch him! Careful. What happened?
பேச்சுக்கு தயார் நிலை. அத்தனை பேரும் மொத்தமா சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ரகசியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். ஏன் மனுஷங்களை கொல்றீங்க? நீங்க எல்லாம் யாரு? உங்க பின்னாடி யாரு இருக்கா? உங்க நோக்கம் என்ன? உங்க தலைவன் யாரு? யாரு? எங்களுக்கு தலைவனும் இல்ல, தொண்டனும் இல்ல, எல்லாமே நாங்க தான். நாங்க என்ன? எத்தனை பேரு? ஏன் ஒவ்வொருத்தரா சேர்த்து கூட்டம் கூட்டமா மக்களை சாவடிக்கிறீங்க? பிடிக்கல. என்ன பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. இங்க நடக்கிறது எதுவுமே பிடிக்கல. கொல்றது மட்டும் பிடிக்குமா? ஆமா, தப்பா வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை உயிர்களையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு பூமியில புதுசா விதைக்கணும். புதுசா விதைக்கணும்னா கெட்டது அத்தனையும் மண்ணோட மண்ணா மக்கணும். எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வெறி? இங்க எதுவுமே சரியில்லை, எல்லாம் கெட்டு போச்சு. சுயநலம் சுயநலம். ஊருக்கு ஊரு ஏரி குளம், தெருக்கு தெரு கிணறு எல்லாம் போய் தனக்குன்னு மட்டும் போர் போட்டு தண்ணிய உறிஞ்சிற சுயநலம். மொத்தத்துல மனுஷங்களோட மனசு வக்கரம் பிடிச்சி அலையுது. ஆஸ்பத்திரியில ஒரு பொண்ணோட பணத்தை கூட, ஏன் ஒரு ஆணோட பணத்தை கூட விட்டு வைக்கிறதுல. நீ சொல்ற சுயநலவாதிங்க வக்கரம் பிடிச்சவங்க 10% தான். 90% நல்லவங்க என்ன பண்ணாங்க? இல்ல, தப்பா சொல்றீங்க. 90% கெட்டு போச்சு. அந்த 10 கேட்டுறதுக்குள்ள மொத்தமா அழிச்சிடுவோம். ஏய், இது கோழத்தனம். எது கோழத்தனம்? சொசைட்டியை திருத்த முயற்சி பண்ணாத நீங்க தான் குழைங்க. மரணத்தை மனநிறைவோடவும் சந்தோஷத்தோடவும் ஏத்துக்கிறதுக்கு உன்னால முடியுமா? உன்னால? எங்களால முடியும். எங்களோட மரணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எங்களோட ஒவ்வொரு மரணமும் பல பேரை அப்புறப்படுத்தும். இந்த பூமி சுத்தமாகும், சுத்தமாகும், சுத்தமாக்கும், சுத்தமாகும், சுத்தமாக்கும். பூமி சுத்தப்படுத்த போறேன்னு சொல்றியே, நீ என்ன சுத்தப்படுத்துறது? வானம் சுத்தப்படுத்த போகுது. எல்லாத்தையும் நிர்மூலமாக்க போறேன்னு சொல்றியே, தானா நடக்க போகுது. பிராக்சிமா செஞ்சுரி வால் நட்சத்திரம் சார் தெரியுமா? அதனோட ஈர்ப்பு சக்தி அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்துல ஒரு தீவை க்ளோஸ் பண்ணிடுச்சு சார். அதனோட டிராவல் அடுத்து வானத்துல பிரகாசிக்கிற நிலா வெடிச்சு சிதற போகுது. அடுத்து பிராக்சிமா செஞ்சுரியோட பாதையில குறிக்கிட போறது எது தெரியுமா? இயற்கை மறுபடியும் சிரிச்சிக்க முடியாத இந்த உலகம் சுக்குநூறா வெடிச்சு சிதற போகுது. இதத்தான் சொல்லக்கூடாதுன்னு பிரஸ் மீட்லயும் மீடியாலையும் மூடி மறைச்சேன். எதுக்காக கண் கலங்க? அழிய போற இந்த உலகத்துக்காகவா இல்ல உன் சம்பந்தப்பட்டவங்களுக்காகவா? எல்லாரையும் அப்புறப்படுத்தணும்னு ஆவேசமா பேசும்போது கண்ணு கலங்கல, இப்ப கலங்குது. சுயநலமா? வெக்கமா இல்ல?
மத்தவங்கள பத்தி குறை சொல்றியே, நீ எத்தனை பேரை நேசிச்சிருக்க, எத்தனை பேருக்கு உதவி இருக்க? உனக்கு இல்லையா சுயநலம்? வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சவங்களையும் வேலை இல்லாதவங்களையும் கூட்டமா சேர்த்துக்கிட்டு சாகரத்துக்கு அலையறீங்களே, நீங்க எல்லாம் தான் மனசால செத்தவங்க. இனிமேல் நான் அகோரம் இல்ல, பழைய அரவிந்த். மனுஷன்னு சொல்லு. அடுத்து நம்ம என்ன சார் செய்யணும்? இதுக்கெல்லாம் காரணமான அகரோர்களுடைய மூவ்மெண்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நான் வழி சொல்றேன். பல உயிர்களை பலி வாங்க போற மாஸ்டர் பிளான் இதுதான். எங்க பாஷையில இதுக்கு பேரு தான் பிரேத சமாதி. பெருசா தோண்டப்பட்ட ஒரு பள்ளம், அதுல வரிசையா அடுக்கப்பட்ட பிணங்கள். கடுமையான ஆத்ம பயிற்சி எடுத்த அந்த அகோரர் உட்காருவாரு. 4-5 பேர் மார்ச்சுரியில இருந்து கொண்டு வந்த அநாத பிணங்களை அவரை சுத்தி அங்கங்க அடுக்குவாங்க. அதான் பிரேத சமாதி. அந்த அகோரர் மேல பிரேதங்களை அடுக்க அவர் அதுல மூச்சடக்கி அப்படியே உயிரை வாழ்ந்தப்பவும் நிம்மதி இல்லாம, செத்தப்பவும் நிம்மதி இல்லாம எரிக்கப்படாத அனாத பொண்ணுங்க இருக்குது இல்லையா, அந்த பொண்ணுங்க நடுவுல அந்த அகோரர் மூச்சடிக்கு உயிரை விடும் போது அந்த மொத்த ஆத்மாக்களோட சக்தியும் அவரை போய் சேர்ந்துட்டா இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்க ஆக்சிடென்ட்ஸ்லாம் பெருசா நடக்க ஆரம்பிக்கும். ஒரே நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்க அத்தனை ட்ரெயினும் மோதும், ஃபிளைட் கிராஷ் ஆகும், ஒரு அளவே இல்லாம வாகனங்கள்லாம் முட்டி மோதும். போதும் அரவிந்த், இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. அரவிந்த், இது எங்க எப்போ நடக்க போகுது? சீக்கிரம் பர்ன் பண்ணணும். கேன கொடு கொடு அந்த கம் ஆன் ஃபாஸ்ட் கம் ஆன் சீக்கிரம் போதும் மேல வாங்க. ஏய் அந்த பதத்தை எடு. இந்த பொண்ணுங்களெல்லாம் எரிஞ்சிட்டீங்க. இனிமே இந்த ஆத்மாக்கு சக்தி கிடைக்காது. போயிடுங்க, என்ன பத்தி கவலைப்படாதீங்க.
ஆத்மாக்கள் ஒன்று சேராது. அகோரர்களுடைய அடுத்த திட்டம் நூற்றுக்கணக்கான பேர் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல ஒன்று சேர பாருங்கடா, கண்ணு முன்னாடி சாவுங்கிறத பாருங்கடா. இதுக்குதான் அழைச்சிங்க. ஒரு சிங்கத்தை அடிச்சு கொள்றதில்ல, புலி அடிச்சு கொள்றதில்ல. மனுஷங்க மட்டும் ஏன்டா மனுஷங்களை அடிச்சு கொள்றீங்க? பாருங்கடா பாருங்க. அரவிந்த் என் வீட்டுக்கே போயிடுறேன்டா. என்னடா நான் அப்பவே சொன்னேன்ல, போலீஸ் கிட்ட போயிருந்தாக்கா நம்ம கிரியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ப்ரொஃபசர் என்னமோ பாடத்தை பத்தி சொல்றேன்றாரு, அகோரன்றாரு, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாரா. எனக்கு பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு போயிடுறேன்டா. ஏய் நரேந்திர சார் நம்ம இங்க வந்தப்பவே சொன்னாரு நாமெல்லாம் கூத்தடிக்க வந்திருக்கோம்னு. அதை நிரூபிக்கணும்ல. போ. ரிசர்ச்காக தான் வந்தோம். ஆனா டேய், நமக்கே தெரியாம நம்ம ப்ராப்ளத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். இப்ப அதை எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்ணி தாண்டா ஆகணும். சாதிக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க ஸ்டூடெண்ட்ஸே இல்லடா. அப்ப நம்ம கிரி அரவிந்த் உனக்கு 1-2 உயிர் போனதுதான் பெருசா தெரியுதா? ஆனா இப்ப இங்க நடக்கிற போராட்டம் எத்தனையோ உயிர்களை காப்பாத்துறதுக்கு. அது உனக்கே தெரியும். அப்ப நம்ம உயிர்ல முக்கியம் இல்லையா? Stupid. Selfish fellow. மன்னிச்சிடுறா. சாரி. கேர்ள்ஸ் எங்களுக்கு இருக்கிற துணிச்சல் தைரியம் கூட உனக்கு இல்லையே. எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, உன்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எங்க பொறுப்பு. போய் பாருங்க. தைரியமா இருடா. குட் நைட். ரிஷி டேய் ரிஷி எந்திரா. டேய் தேவ காணும்டா. மைதிலி போடா. மைதிலி மீனு கவு தரங்க. என்ன தேவ காணோம். என்ன காணுமா? என்னாச்சு அவனுக்கு? அம்மா அம்மா அம்மா. சார் போலீஸ் வந்துருக்கு சார். உட்காருங்க. இட்ஸ் ஓகே. மிஸ்டர் நரேந்திரன், ரிசர்ச்சுக்காக உங்களை தேடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாம் எங்க? ஆமா, எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்களா? இங்க சில பிரச்சனைங்க. ஸ்டூடெண்ட்ஸை நாங்க உடனே பார்க்கணும். சந்தானம் சார். ஓகே சார், வாங்க. ஐயோ, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க? நான் போய் என்ன ப்ராப்ளம் பாக்குறேன். நோ, தேவதோ ப்ராப்ளம் பண்ணிருக்கான் போல. இப்ப போலாம் வாங்க. எத்தனை நாளா இங்க தங்கி இருக்காங்க? ஸ்ரீதம்பி அந்த ரூம் செக் பண்ணுங்க. பாரு மேடம். லேப்ல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஃபாரஸ்ட்டுக்கு போயிருப்பான்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சார் அங்க யாருமே இல்ல சார். ஆமா சார், அவங்கள யாரையும் காணோம். பானு இல்ல சார், அந்த அம்மாவும் இல்ல. என்ன மிஸ்டர் நரேந்திரன், ஆக்சுவலா உங்ககிட்ட என்கொயரிக்கு தான் வந்தோம். இப்ப சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கு. அதனால இப்ப நீங்க எங்க கூட வரணும். செய்திகள் தொடர்கின்றன. விஞ்ஞானி நரேந்திரன் கொல்லிமலையில் இன்று கைது செய்யப்பட்டார். அவரை பற்றி ஆராய்ச்சி மாணவர்களில் ஒருவரான தேவ் கொடுத்த பல தகவல்கள் அதிர்ச்சி தருபவையாக இருந்தன. காணாமல் போன மற்ற மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. விஞ்ஞானி நரேந்திரனுக்கு எதிராக கல்லூரி மாணவர்கள் பல ஊர்களில் போராட்டங்களையும் கண்டன ஊர்வலங்களையும் நடத்தி வருகின்றனர். நரேந்திரன் டவுன் டவுன், நரேந்திரன் டவுன் டவுன், நரேந்திரன் டவுன் டவுன், நரேந்திரன் டவுன் டவுன், நரேந்திரன் டவுன் டவுன். நான் நம்புறேன். நான் சொல்ற உண்மையை இந்த உலகம் ஏத்துக்கும்னு நான் நம்புறேன். ஆர் யூ மேட்? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஜனங்களை காப்பாத்தணும்ன்ற பொதுநல பைத்தியம். இதுல என்ன பெரிய பொதுநலம்?
இந்த விஞ்ஞான யுகத்துல நீங்க பேசுறது மூட நம்பிக்கையா தெரியல? எது மூட நம்பிக்கை? வாகனங்கள் மோதணும், தீ விபத்து நடக்கணும், ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கணும்னு ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஒரு அகோரன் தானே விரும்பி சாகுறான். அவன் நினைச்ச வேலையை முடிக்காம அவன் ஆத்மா ஓயாது. எப்ப கதை எழுத ஆரம்பிச்சீங்க நரேந்திரன்? நல்லா இருக்க. கதை இல்ல, கற்பனை இல்ல, எல்லாமே நடக்க போற இன்சிடென்ட்ஸ். மனுஷங்க எல்லாம் ஒன்னா ஒரு இடத்துல கூடி சாக போறாங்க. ஆவிகள் ரூபத்துல ஆத்மாக்கள் மனுஷங்களை கூட்டம் கூட்டமா அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நான் அனுபவபூர்வமா பார்த்திருக்கேன். சொன்னா புரியாது. நம்ம கண்ணுக்கு தெரியாதது எத்தனையோ காப்பாத்தணும். நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். அதுக்கு நாங்க இருக்கோம். உங்க லா நாடுறால ஒண்ணும் பண்ண முடியாது. அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவீங்க? ஆவிங்களையும் ஆத்மாக்களையும் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல கேஸ் தான் ஃபைல் பண்ணுவீங்களா? உங்க இந்தியன் பீனல் கோட்ல ஆவிங்களையும் ஆத்மாக்களையும் அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது செக்ஷன் இருக்கா? அந்த செக்ஷன் இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு செக்ஷன் இருக்கு. என்ன சொல்லுங்க, செக்ஷன் இருக்கா இல்லையா? ஒரு குற்றம் இல்ல, 2 குற்றம் நீங்க பண்ணிருக்கீங்க. What do you mean? வால் நட்சத்திரத்தோட அபாயத்தை உணர்ந்த நீங்க அந்த உண்மையை மூடி மறைச்சீங்களே, அது ஒரு குற்றம். நம்பவே முடியாத ஒரு விஷயத்தை சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்களே, அது இன்னொரு குற்றம். எல்லா நேரத்திலையும் எல்லா உண்மைகளையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. நீங்க டெடிகேட்டர், நிறைய சாதிச்சிருக்கீங்க. ஜனங்களை நீங்க நேசிக்கிறது உண்மைன்னா உள்ளத உள்ளபடி சொல்லுங்க. எப்படி சொல்றது? நம்ம உடம்புல எத்தனையோ அழுக்கும் கழிவும் அசிங்கமும் இருக்கு. அது வெளியே தெரியாத மாதிரி நம்ம தோல் அழகா மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சா நமக்கு நம்ம மேலே வெறுப்பு வரும். அது மாதிரிதான் இருக்க போற கொஞ்ச நாளாவது மக்கள் நிம்மதியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக நடக்க போற பேராபத்தை மூடி மறைச்சேன். இதுக்கு மேல என்னால வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. ஸ்ரீ, புவனா மீனு 2 பேரும் காணுமே. அவங்க வந்துருவாங்க. வாங்க நம்ம போலாம். ஸ்ரீ, அரவிந்தோட இடத்தை நெருங்கியாச்சு. அங்க எதுவும் நடக்கலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இங்க இருந்தாகணும். நான் இங்க இருக்கிறேன், நீங்க போங்க. ஓகே, ஜாகிரதை. டேக் கேர். ஏய், எப்படி? இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அது ஆபரேட் பண்ணி பாருங்க, ஏதாவது தடயம் கிடைக்கும். பாஸ்வேர்ட் அகோரர்னு போட்டு பாரு. யா. ஓகே, கீப் தி சீக்ரெட். இது ட்ரை பண்ணுங்க. ஓபன் ஆயிடுச்சு. இங்க ஒரு விஷயம் தெரியுது, வந்து பாருங்க. என்ன இது? ஏய், இந்த விஷுவலுக்கும் அன்னைக்கு அரவிந்த் சொன்னதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அரவிந்த் என்ன சொன்னாரு? அகோரர்கள் 100கணக்கான பேர் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லல? எஸ், எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நரேந்திரன் அரெஸ்ட் பண்ணது நம்மள மாதிரி விஞ்ஞானிகள் கௌரவத்தையே பாதிக்கிற விஷயம். எஸ், எலிசபெத் தாமஸ் நரேந்திரன் சொன்ன காரணங்களுக்காக வால் நட்சத்திரத்தோட அபாயத்தை ஜனங்களுக்கு சொல்லாம மூடி மறைச்சிட்டோம். அவர் தேவையில்லாத இன்னொன்னையும் பேசுறாரே. இன்னைக்கு நரேந்திரன் குற்றவாளி ஆவறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு தெரியுது. உண்மைகளையும் கண்டுபிடிப்புகளையும் முதல்ல சொன்ன விஞ்ஞானிகள் எல்லாருமே பைத்தியமா தான் பாத்துருக்காங்க. டீடைலே நரேந்திரன் பேசட்டும், நாம அதுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். எல்லா சைடுல இருந்தும் அந்த நரேனுக்கு ஆதரவு அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப அவங்களுக்கு என்ன வேணுமா? உண்மை தெரியணுமா, அதுவும் அந்த நரேனே சொல்லி தெரிஞ்சுக்கணுமா. எந்த மாணவர்கள் நரேந்திரனோட உருவப்படத்தை கொடுத்தாங்களோ இப்ப அதே மாணவர்கள் அவரை பேச சொல்லுங்கிறாங்க சார். பொதுமக்களோட சேர்ந்து பிரஸ் சேனல்ஸ் எல்லாமே அவர் என்ன சொல்ல போறாருன்னு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. உடனே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பட 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 பறக்கிற மனசு
உலகத்தின் உள்ள என்ன இரண்டு பொங்கடையே நான் தானே உடலுக்குள் உடலை தைப்போம் உயிருக்குள் உயிரை வாய்ப்போம் உடையற்ற உலகம் தப்பிப்போம் பணங்கள் முத்தம் இது சரசமல்ல யுத்தம் நம்மை குலங்கள் மொத்தம் சுகவரும் பகைக்கும் நித்தம் இது சாம்பணங்கள் முத்தம் இது சரசமல்ல யுத்தம் நம்மை குலங்கள் மொத்தம் சுகவரும் பகைக்கும் நித்தம் பட 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 பறக்கிற மனசு சில 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 சிலக்கிற வயசு துடி 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 துடிக்கிற இலக்கு தேடும் இந்த ரகசியம் புதுசு சுட 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 சுகம் தர நெருங்க தர 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 உயிரே விழுங்க தொட 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 இளம்பட்டு இலங்கு போதும் வரை போரின முழங்க ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ நாசமா ஓ ஓ ஓ ஸ்ரீ ஸ்ரீ ஏய் ரிஷி ஏன் தெரியுமா யாரோ உன்ன மாதிரி இருக்கு சத்தம் கேக்குது பாரு சீக்கிரம் எங்கே நீ எங்கே கண்ணீர் வழியுதடி கண்ணீர் கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான் கண்ணீர் முக்கிய செய்தி கொல்லிமலையில் விஞ்ஞானி நரேந்திரன் இடத்திற்கு ஆராய்ச்சிக்கு போன மாணவர்களில் 3 மாணவிகள் பத்திரமாக திரும்பி வந்துவிட்டார்கள். இன்னும் 2 மாணவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. இவர்களை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கைது செய்யப்பட்டு காவல்துறை விசாரணையில் உள்ள நரேந்திரன் இன்று மாலை 5 மணிக்கு டிவி சேனல்கள் மூலமாக பேசுகிறார். இந்த பேட்டியில் பல உண்மைகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விஞ்ஞானி நரேந்திரன் குற்றவாளியா அல்லது நிரபராதியா என்பது தெரிய வரும். தொடர்ந்து திரை இசை. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் நாளை நாம சேகரிச்ச ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு நீங்க 2 பேரும் கமிஷனர் ஆபீஸ்க்கு போங்க. அப்ப நீங்க? நானா? நான் வரல. எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ப்ளீஸ். பிரஸ் மீட் நடக்கிற சமயத்துல போலீஸ் தேடிட்டு இருக்கிற நீங்க 2 பேரும் அங்க போனா நரேன் மேல இருக்கிற குற்றச்சாட்டு குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் யோசிக்காதீங்க. நான் உங்க 2 பேரையும் செல்போன்ல கான்டாக்ட் பண்றேன். ஓகே? கிளம்புங்க கிளம்புங்க போங்க. ஓ பானு வாங்க போலாம். அகுரர்கள் எல்லாரும் ஒன்னா கூடுற இடத்துக்கு தான் நானும் போறேன். யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல. வாங்க போலாம். வாங்க. சிவா
நீ யாரு? இந்த பூமியை புனிதப்படுத்த வந்தவங்க. நீயோ உங்க நரேந்திரனோ இங்க நடக்கிறது எதையுமே தடுத்து நிறுத்த முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அடையாளத்தை நீ போட்டுக்கிட்ட. இப்ப எங்களுக்கு என்ன முடிவோ அதான் உனக்கும். சீட். நீங்க அத்தனை பேருமே லைஃப் ஃபேஸ் பண்ண தெரியாத கோழைங்க. ஸ்ரீ, நான் பானு பேசுறேன். என்கிட்ட அகோரர்கள் கூட போற இடத்தோட மேப் கிடைச்சிருக்கு. நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கோ. ஓகே சார். யார் நீங்க? சார், நீங்க தேடிட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸே நாங்க தான் சார். ஓ, நீங்களா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. பிரஸ் மீட் பண்ணிட்டோம். சார், நரேந்திரன் சார் நிரபராதின்றதுக்கான ஆதாரம்லாம் இதுல இருக்கு சார். சார், இதுல இருக்கிறதெல்லாம் உண்மையான விஷயம். நீங்க அவரை உடனே வெளியே விடணும். அவர் வெளியில வர்றது இனிமே சட்டத்தோட கையில தான் இருக்கு. சார், சட்டமும் போலீஸும் செய்ய முடியாத வேலையா அவர்தான். என்ன வேலை அது? சார், சொன்னா புரியாது சார். எங்க சீரியஸ்னஸ் சார். எங்க அவசரத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அகோரர்கள் இன்னைக்கு அவ்வளவு பேரும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல. சார், சார், இதோ வந்துட்டு இருக்கேன் சார். சார், இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ன மக்களுக்கு எதிரானவரா? நான் மக்களுக்கு எதிரானவன் இல்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷங்க செய்யற தப்ப தடுத்து நிறுத்தலாம். அதுக்கு சட்டம் காவல்லாம் இருக்கு. சாட்சிகளே இல்லாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி சொன்னா யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஆனா நடந்துட்டு தான் இருக்கு. நான் யாரையும் ஏமாத்தணுன்றதுக்காக இந்த கட்டுக்கதைகளே சொல்லல. மனுஷங்களா வாழியங்கிற அதிருப்தியோட மனித குலத்தையே வேரோடு அறுத்தேறணும்னு ஒரு கூட்டம் வளர்ந்துகிட்டு இருக்கு. அது என்ன தீவிரவாத இயக்கமா? நோ நோ நோ, நான் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகல. நான் ஜஸ்ட் ஒரு விஞ்ஞானி. அவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல கூடுவாங்க. ரகசியங்கள் காப்பாற்றப்படணும்னு மந்திரம் மாதிரி உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சார், இந்த கேமரா கேர்ள் மேல கொஞ்சம் டைட் போங்க. டேரிசி, அந்த கேர்ளோட காதல பாரு. வர. நான் குற்றவாளியா நிரபராதியாங்கிறத சட்டம் பார்த்துக்கும். அதுக்கு முன்னால நமக்குள்ள இன்னும் மனிதனையும் அன்பு பாசம் இருக்குன்றத நிரூபிச்சாகணும். சாட்சியங்கள் இல்லாம நடக்கிற இந்த அபாயத்தை நாம தடுத்து நிறுத்தணும். நான் சொல்லதை நீங்க நம்பினீங்கன்னா தயவு செஞ்சு இன்னில இருந்து நம்ம மனசுல இருக்க எல்லா அழுக்கையும் விளக்க பார்ப்போம்.
ஸ்ரீ நீ சார், எங்க உங்க பின்னாடி அந்த பொண்ணு. ஸ்ரீ சார், சீக்கிரம் வாங்க சார். சீக்கிரம். Come on, come on sir. Hey, உடனே இறந்து காப்பாத்துங்க. sir, come on sir. Quick sir. Continue. What's happening? Sir, ஏறுங்க. சத்து. அகோரர்களின் பிரேதம் எரிக்கப்படும் வரை அந்த ஆத்மா நினைத்ததை சாதிக்கும். Okay. Fast. குடு. கை கொடு. சார், சீக்கிரம் நீங்க உள்ள போங்க. நாங்க இங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா இருங்க. ஏய், be careful. வா. நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு சிரிக்கிறீங்க. ஓகே, என்னால உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எங்களால எதுவும் முடியும். அப்படி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்களால எதுவும் செய்ய முடியும்னு நீங்களே ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான். ஆனா இன்னும் எதுவும் புள்ளி விவரங்களோட நிரூபிக்கப்படல. நிரூபிக்க போறோம். அத நீங்களே பாப்பீங்க. எப்படி நிரூபிக்க போற? உன்னதமான இந்த உலகம், விலமதிப்பில்லாத அந்த உயிர், நேசிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், இதெல்லாத்தையும் விட்டுட்டா சொல்லு சொல்லு, எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ண போறீங்களா? நாங்க என்ன, நாம எல்லாரும் இப்ப ஒன்னா சாக போறோம்.
உடனே பெரிய பெரிய விபத்துக்கள் மூலமா மக்களோட எண்ணிக்கையை குறைக்க போறோம். இந்த பூமியை கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமாக்க போறோம். சுத்தமா ஒண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே அகோரர்கள் செத்தா என்ன வேணாலும் பண்ணலான்னு. அது உங்க கற்பனை. போய் எந்த அகோரருடைய ஆத்மாவாவது செத்த பிறகு உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கா நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு? ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இயற்கையா நடக்கிற சில விஷயங்களை உங்க கொள்கையோடய முடிச்சு போடுறீங்க. அகோரர்கள் ஆத்மா எதை வேணாலும் பண்ணுங்கிறது போய் உங்க கற்பனை. இல்ல, நீங்க எங்களை திசை திருப்புறீங்க, குழப்புறீங்க. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஓகே ஓகே, நீங்க ஒட்டுமொத்தமா சாவறதுக்கு பதிலா உங்கள ஒருத்தர் தன்னை அழிச்சுக்கிட்டு என்னை எய்ம் பண்ணட்டும். உங்கள ஒருத்தர் உங்களையே அழிச்சுக்கிட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணுங்க. முடியுமா? மிஸ்டர் நரேந்திரன், நரேந்திரன், நரேந்திரன். நான் உங்களை எய்ம் பண்ணிட்டேன். கம் ஆன், என்ன கொல்லுங்க. நான் எப்படி உங்களை கொல்ல முடியும்? நீங்க தானே. நான் மரணத்தை மன நிறைவோட ஏத்துக்கிறேன். என்ன கொல்லுங்க, கொல்லுங்க. கம் ஆன், சொல்லுங்க. என்ன கொல்ல சொல்லுங்க, என்ன கொல்ல சொல்லுங்க, என்ன கொல்ல சொல்லுங்க. என்னுடைய ஆத்மா உன்னை கொல்லும். எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? உங்க நம்பிக்கை பிரகாரம் இப்ப என்ன நடந்திருக்கணும்? செத்து போன இந்த அகோரருடைய ஆவி அவருடைய கடைசி ஆசைப்படி என்ன அழிச்சிருக்கணும். எங்க அந்த ஆவி? எங்க போச்சு? இங்கே காத்துட்டு இருக்க. ஆவி வரட்டும். நான் என் உயிரை கொடுக்க தயாரா இருந்தேன். நீங்க யாரும் என்ன நம்பல. சரி, இந்த கட்டடத்துல உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட பாம் காத்துக்கிட்டு இருக்கு. வெடிக்கட்டும். அது வெடிச்சு இந்த கட்டடம் சுக்குநூறா வெடிச்சு சிதறட்டும். நாம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து செத்து போவோம். அந்த பெட்ரோல் எடுத்துட்டு வாடா. எதுக்கு? கொளுத்துறதுக்கு தான். கொளுத்துற போல இருக்கு. ஐயோ, டம்மி புல்லட், டம்மி பிளட். ரொம்ப நல்லா நடிச்சீங்க போங்க. நாங்க பயந்தே போயிட்டோம். எனிஹவ், எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ். சார், இன்னைக்கு நூத்துக்கணக்கான பேரை நம்ம காப்பாத்திருக்கோம். அவங்க மனசையும் மாத்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி வெளியில நிறைய பேர் இருக்காங்களே சார், அவங்களால என்ன பண்றது? எல்லாரும் நாம திருத்தணும்னு அவசியம் இல்ல. தப்பான இந்த கூட்டத்துல ஒருத்தன் திருந்தனா போதும். ஒருத்தன் 10 பேரை திருத்துவான், 10 பேர் 100 பேரை திருத்துவாங்க. அப்படியே அந்த கூட்டத்தோட எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே வரும். காலப்போக்குல
ஜனங்க மேல இருக்க அதிருப்தி போய் நம்பிக்கை வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க கிளம்புங்க. உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. ஓகே சார். கேரியா ஓகே பாய். வானத்தை பார்த்தா பயமா இருக்கா? அந்த வால் நட்சத்திரம். பயப்படாத, அதனால இனிமே ஆபத்து இல்ல. எப்படி? அந்த காலகட்டத்தை தாண்டியாச்சு. அப்போ இது உடனே ஜனங்களுக்கு சொல்லிடலாமே. வேண்டாம். ஏன்? இயற்கையால தங்களுடைய அழிவு நெருங்கிடுச்சுன்ற பயத்துல மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டிட்டு இருக்காங்க. அந்த பயம் அப்படியே தொடரட்டும். பூமியை வெல்ல வந்த புதுப்படை யுகா, ஆகாயம் தோட வந்த அடித்தளம் யுகா, உலகை சுத்தம் செய்யும் உயிரினம் யுகா, தீமையை சுட்டெரிக்கும் தீப்பொறி யுகா, எட்டத்துக்கும் ஏறி சென்று வெற்றி கோடி ஏற்றும் ஏற்றும் யுகா, இன்னும் இன்னும் செல்லும் செல்லும் வேதங்களை வெல்லும் வெல்லும் யுகா. ஆயுதங்கள் உள்ளதே, சில பேரின் மூச்சு காற்று வன்முறைகள் செய்யுதே, வேட்டையாடும் பார்வைக்குள்ளே பூமி பந்து சிக்குதே, விஞ்ஞான போர்வைக்குள்ளே விபரீதங்கள் நிற்குதே, நல்லவை பிறக்கட்டும் ஞானங்கள் கொடுப்பாய், வாலிப நெஞ்சமே பாடிட எடுப்பாய், போராட போராட தூண்டும் கை கோர்த்து மீண்டும் This is going to be a song which is going to hit you. So hold your breath as we gonna rock you. Ooh la la, ooh la la, வயசுக்கு ooh la la, ooh la la, ooh la la. இளமைக்கு ஊலல்லா ஊலலா ஊலலா சண்டே வந்ததும் சன் பாத் எடுத்திடு, மண்டே வந்ததும் மூன் லைட் ரசித்திடு, டியூஸ்டே வந்ததும் டிப் டாப் ஆகிடு, வெட்னஸ்டே இல்ல வெட்டி கதை பேசிடு, தர்ஸ்டே வந்ததும் தம்முடன் திரிந்திடு, ஃப்ரைடே வந்ததும் ஃபிகருடன் செலவிடு, சாட்டர்டே இல்ல டிஸ்கோ ஆடிடு, டை 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 ஷாலனாலா ஐ ஷாலனாலா ஐ ஷாலனாலா டை கோ 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 ஊலாலா ஊலாலா பைசுக்கு ஊலாலா 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 Holle la ba, holle ba, holle la ba, holle la ba, holle ba, holle la ba, holle la ba, holle ba, holle la ba, holle la ba, holle ba, holle la ba. கொஞ்சம் தப்பு செய்ய வேண்டும், அட கொஞ்சம் அப்பு செய்ய வேண்டும், கூட கொஞ்சம் தப்பு செய்ய வேண்டும், இனி வேறு என்னடா வாழ்க்கையில் வேண்டும், பாதி கெட்டு விட வேண்டும், சிறு பாதி திருந்து விட வேண்டும், அட முழுசும் குதுகலிக்க வேண்டும், இந்த இளமை வேகத்தை வெளியிட வேண்டும். பகவானே ஓ பகவானே சுகந்தானே சுகந்தானே நாம் பவர்தானே ஷாலனாலா ஐ ஷாலனாலா ஐ ஷாலனாலா
உண்டு இதை தாண்டி வேறு எதில் ஆனந்தம் உண்டு ஹிட்லர் ஆசைகளும் இல்லை அந்த புத்த எண்ணங்களும்